வணக்கம் அன்பு சொந்தங்களே. பிஜேபினா என்ன, திராவிடன்னா என்ன, இதை இன்னைக்கு உங்கள் முன்னாடி சமர்ப்பணம் செய்கிறேன். பிஜேபினா அதானிக்கு அம்பானிக்கு உழைக்கக்கூடியவர்கள், பணக்காரர்களுக்கு உழைக்கக்கூடியவர்கள், மதவாத இனவாத கலவரம் பண்ணக்கூடியவர்கள், எப்படியாவது இவிஎம் மிஷினை வச்சு ஓட்டு வாங்கக்கூடியவர்கள், எல்லா துறையும் தன்னுடைய கையில் ஆக்க வேண்டும், எல்லா மாநிலத்திலையும் நான் சொல்லும் என் பேச்சை கேட்க வேண்டும். இதுபோல் நினைக்கிறவங்க தான் பிஜேபி. அது மட்டும் இல்லாமல் இதை திராவிடன் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. என்ன காப்பினா, திராவிடன் கோட்டார் கோழி பிரியாணி கொடுக்குறாங்களா, ஆள் கூடும்போது 200 தலைக்கு 1000 கொடுக்குறாங்களா, அதை பார்த்து பிஜேபி கற்றுக்கிட்டாங்க. இது பிஜேபியினுடைய சாதனை. திராவிடனுடைய சாதனை என்ன? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் குறை சொல்கிறேன், கேளுங்கள். காவேரி நதி நீர் கொண்டு வர முடியல ஸ்டாலின் ஐயானால். விவசாய நிலமெல்லாம் அழித்து மீத்தேன் ஈத்தேனுக்கு 8 வழிச்சாலைக்கு சிப்காட் அமைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அது அவரால் தடுக்க முடியல. கொலை கொள்ளை கற்பழிப்பு ப்ராப்ளம் நிறையா, கட்ட பஞ்சாயத்து ரவுடிஷன் தலைவிரிச்சு ஆடுது. அது அவரால் தடுக்க முடியலை. நீங்கள் நினச்சிருப்பீங்க, இளைஞர் மாநாடு திமுக போட்டாங்க, 86,000 கோடி செலவு பண்ணாங்க, அதனால் என்னன்னா பயன் ஒன்றும் இல்லை. தஞ்சாவூரில் நெல்மணி மூட்டைகள் எல்லாம் பயிர் விளைஞ்சி கிடக்குது, வெட்ட வெளியில். ஆனால் அதற்கு சேமிப்பு கிடங்க கட்ட துப்பில்லாத இந்த அரசாங்கம். இளைஞர் மாநாடு 86,000 கோடி செலவு. ஒரு பக்கம் ரெக்கார்டன்ஸ், இன்னொரு பக்கம் மது பாட்டில் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் சீட்டாட்டம் விளையாண்டிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் காலிச்சேர் இருக்குது. இதுபோல் அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டு போடும் தமிழக மக்கள் தப்பாக செய்கிறாங்கள, அவங்கள தான் இந்த தமிழக மக்கள் அதிகமாக விரும்பி வாக்களிக்கிறாங்க. மறுபடியும் முதல்வர் ஆக்குறாங்க. இந்த தமிழ் மண்ணில் ஏடிஎம்கே டிஎம்கே, ஏன் இவங்க என்ன இந்த நாட்டு ராஜாக்களா? இவர்கள் தான் வர வேண்டும். இல்லை, தமிழ் மக்கள் இவர்களைத்தான் வாக்களிக்க வேண்டும். டிஎம்கேக்கார மாமானா ஏடிஎம்கேக்கார மச்சானா இந்த தமிழக மக்களுக்கு? சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அந்த கேஸ் என்னாச்சின்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில் சிறுமதியினுடைய அந்த பெண் எப்படி இறந்ததுன்னு தெரில. அதே மாதிரி டிஎம்கே எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில், மருமகள் வீட்டில் அந்த தலித் பெண்ணை நடந்த சம்பவம், அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. விடுங்க, இவங்கெல்லாம் சாதாரண மக்கள். ஏன் ஜெயலலிதா அம்மா இறந்தது எப்படி இறந்ததுன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்போது இங்கே ஜனநாயகமாக இந்த நாடு தமிழகத்தில் ஜனநாயகப்படி நடந்துட்டுருக்காங்களான்னு அரசியல்வாதி கேட்டால் கிடையாது. நீதி நேர்மை நியாயம் சாகடிச்சிட்டாங்க. ரவுடிஸ், கட்ட பஞ்சாயத்து, பதவி, பணம், ஆள்பணம், அடியாட்கள் தலைவிரிச்சு ஆடுது. எந்த விதத்தில் சாத்தியத்தை எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லுங்கள்? காவேரி நதி நீர் முக ஸ்டாலின் ஐயானாலையும் கொண்டாட முடியல. ஏன் இந்த பிஜேபி ஹிந்திக்கார அண்ணாமலை துடிக்கிறார்ல, அவர்னாலையும் கொண்டு வர முடியல. அண்ணாமலைஜிக்கும் நான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ஒரு கருத்து வைக்கிறேன். நீங்கள் நதிநீர், காவேரி நதிநீர் கொண்டாங்க பார்க்கலாம், எல்லாரும் உங்களுக்கே ஓட்டு போடுவாங்க. ஏன் உங்களால் பேசி கொண்டாட முடியல? ஏன் ஒரு நாட்டு மன்னன் சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சிருக்கிறோம், கேள்வி கேட்க உரிமை எங்களுக்கு இல்லையா? ஏன் நதிநீர் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? உங்களால் பேசி கொண்டு வர முடியல, எதனால்? நதிநீர் தமிழகத்தில் கொண்டு வர முடியல. ஆளுக்கு வாய் பேசுகிறீங்க. காலையில் எழுந்திர சொன்னேன், அரசியல் மீடியா இவரை குறை சொல்ல வரமா, அவரை குறை சொல்ல வரமா. இதில் யாரா யோகின்னு பார்த்தா யாரும் யோகின்னு இல்லை. கடைசியில் எல்லாமே திருட்டு பயிடுங்க. இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, மக்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பு நடத்துகிறார்கள். பல கோடி, பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியாக இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க. ஓட்டு போட்டவன் பிச்சைக்காரன்
ஓட்டு கேட்டு வாங்கினவன் இன்னைக்கு உலக பணக்காரர்கள். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் மணி 2,68,000 ரூபா கடன் இருக்குதுன்னு சொன்னாங்க. மக்கள் வரி தான் கட்டினாங்க. அந்த பணம் எங்கே போச்சு? அரசியல்வாதி கிட்ட தான் இருக்குது. அப்போது கடன் இல்லை தமிழ்நாட்டில் மக்கள் மேலே, எல்லாம் அரசியல்வாதி மேலே தான் கடன் இருக்குதுன்னு சொல்ல முடியும். எத்தனை இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? ஒருத்தனு கூட இல்லை. அதுக்கு பதிலாக மதுவை ஊற்றி கொடுத்து நீங்கள் உங்கள் வசமாக்குறீங்க. இதுதான் உண்மை. திராவிட அரசு மதுவை ஊற்றி கொடுத்து இளைஞர்களை தன் வசமாக இழுக்கிறாங்க. டிஎம்கேல இருக்கார் காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி ரொம்ப வளர்ந்துருச்சு, சீமான் பக்கம் இளைஞர்கள் போகிறாங்க, அவங்க இழுக்கத்தான் இந்த மாநாடு, இளைய தலைமுறை மாநாடு நடத்துகிறோன்னு. ஒருபோதும் இழுக்க முடியாது, ஒருபோதும் நீங்கள் இழுக்க முடியாது. நாம் தமிழர் பக்கம் உள்ள இளைஞர்கள் இன வெறியாளர்கள். என்ன இன வெறியாளர்கள்? என் நாட்டில் எதற்கடா திராவிடனும், என் நாட்டில் எதற்கடா ஆரியனும் என்று வேண்டாம் என்று கூறுகிறார்கள். இதுபோல தப்பாக நடக்கிற அரசாங்க தப்பாக நடக்கிற அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கும் தமிழக மக்கள். பார்த்தீங்கன்னா விவசாய நிலமெல்லாம் களவாடி போதா? 8 வழிச்சாலை சிப்காட் போடுறதுக்கு ஈத்தன் விற்கிறானா? விலைவாசி உயர்வா? இல்லை சட்ட ஒழுங்கு சீர்குலைச்சி போதா? எல்லாம் ஏதோ சர்க்குலேஷன் மாதிரி, ஒரு சங்கிலி தொடப்பு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள். மக்களும் திருடன், அரசியல்வாதியும் திருடன். இதில் யார்? எப்படி நாம் ஜனநாயகத்தை நாம் வெல்ல முடியும்? ஏதோ ஒரு பக்கம் திருடனாக இருந்து ஏதோ ஒரு பக்கம் போலீஸாக இருந்தால் இந்த நாடு ஜனநாயகமாக மாறும். 2 பக்கம் திருடன், அப்போது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். திராவிடம் 5க்கு 10க்கும் மண்டியிட்டு பிச்சை எடுக்கிறான் சில தமிழர்கள். எப்படியாவது திராவிடனுக்கு வென்று ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில தமிழர்கள் அலையிறானுங்க. அதே மாதிரி பிஜேபிக்கு சில தமிழர்கள் எப்படியாவது இந்திக்கார உள்ளே வந்து பிஜேபி இங்கே ஆட்சி செய்யாதான்னு துடிக்கிறாங்க. தமிழன் ஒற்றுமை இல்லை. அதனால் தான் நம் நாடு பாழாகி போய்விட்டது. மாற வேண்டும், மாற்ற வேண்டும். இதனால தான் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற கொள்கைக்கிணங்க நாம் தமிழர் கட்சி இன்று வளர்ந்து விட்டது. இன்று 2024-26 சிஎம் ஆவது உறுதி. ஆகையால் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும். மழையை குடையிறானா அதையும் வாயை பொத்தி கையை பொத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. இயற்கை வளத்தை மழை குடைஞ்சா மறுக்க கொண்டாட முடியுங்களா? உருவாக்க முடியுங்களா? அதனால் தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று வணங்குகிறேன்.